அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி என்ற நூலிலே 1720வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுரிம லிபாசுல் ஹரீரி வதஹபு அலா துக்கூரி உம்மத்தி. பட்டாடைகளை அணிவதும் தங்க ஆபரணங்கள் அணிவதும் என் சமுதாயத்தை சார்ந்த ஆண்களுக்கு மட்டும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பட்டாடை அணிவதும் தங்க ஆபரணங்கள் அணிவதும் என் சமுதாயத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். பட்டு அது எந்த வகை பட்டாக இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஆண்கள் அதை அணிவது கூடாது. தங்க ஆபரணம், மோதிரமாக இருக்கட்டும் அல்லது வேறு வகையான ஆபரணமாக இருக்கட்டும், அதை அணிவதும் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு காலகட்டத்திலே திருமணங்களிலே மணமகன் பட்டாடை தான் அணிந்திருப்பார், தங்க மோதிரங்கள் தங்க செயின்கள் அணிந்திருப்பார். காலப்போக்கில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சொல்லி சொல்லி அந்த பட்டாடை அணிவதும் தங்க ஆபரணங்கள் அணிவதும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பெருநாட்களிலும் திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளிலும் ஒரு சில இஸ்லாமிய ஆண்கள் பட்டாடை அணிந்து வரக்கூடிய பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அணிந்து வரக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதிகமான ஆண்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் கூட ஜும்மா தினத்திலும் பெருநாட்களிலும் மற்ற நேரங்களிலும் தங்க மோதிரங்கள் போடக்கூடிய, தங்க செயின்கள் கழுத்தில் அணியக்கூடிய, பிரேஸ்லெட் என்று சொல்லக்கூடிய கை செயின் அணியக்கூடிய, தங்கத்தில் அணியக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய ஆண்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். அது முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். ஆசைக்கு கூட நாம் அணிந்து பார்ப்பது கூட. மதுபானம் அருந்துவது தடை. ஆசைக்காக அருந்த முடியுமா? விபச்சாரம் தடை. ஆசைக்காக அதை செய்ய முடியுமா? கொலை செய்வது ஹராம். ஆசைக்காக நான் ஒரு கொலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்ய முடியுமா? அந்த மாதிரிதான் தடை செய்யப்பட்ட பட்டாடைகளை அணிவதும் தடை செய்யப்பட்ட தங்க ஆபரணங்களை அணிவதும் ஆசைக்கு கூட கூடாது. ஆண்கள் சமுதாயத்திற்கு பெண்கள் தாராளமாக அணியலாம். பெண்களுக்கு பட்டாடை, பெண்களுக்கு தங்க ஆபரணம் தாராளமாக அணியலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப பெருநாள் நெருங்கி வருகிறது. பெரும்பாலான ஆண்களை நாம் பார்க்கின்றோம். பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? கையில ஃபுல்லா மருதாணி போட்டிருப்பாங்க. மருதாணி என்பது பெண்களுக்கு உரியது. ஆண்கள் கையிலே மருதாணி போடுவது கூடாது. ஏன்னா அது பெண்களுக்குரிய காரியம். ஒரு ஆண் சுடிதார் போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் ஆண்கள் மருதாணி கையிலே போடுவது. ஆனா பெரும்பாலான ஆண்கள் பெண்களுக்கு நிகராக கையிலே பூவேலை பாடுகளோடு அந்த மருதாணிகளை பூசிக்கொண்டு
அவர்கள் தொழுகைக்கு வரக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். எனவே ஆண்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தங்க ஆபரணங்கள் அணிவது கூடவே கூட, பட்டாடை அணிவதும் கூடவே கூட. சரி, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் எதை அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதைத்தான் இஸ்லாமியர்கள் விற்பனை செய்வது கூட, அன்பளிப்பு செய்வதும் கூட. இப்ப தங்கம், பட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அது ஹராமாக்கப்படவில்லை, தடை செய்யப்படவில்லை. ஆண்களுக்கு மட்டும்தான் அது தடை. இஸ்லாமிய பெண்கள் பட்டாடை அணியலாம், தங்க ஆபரணங்கள் அணியலாம். எனவே ஒரு சாராருக்கு அது அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் பட்டு வியாபாரம் செய்வது முஸ்லிம்களுக்கு ஆகமாக்கப்பட்டது. தங்க ஆபரணங்கள் விற்பனை செய்வது இஸ்லாமிய ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. வியாபாரம் செய்யலாம், ஏன்னா அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தடை செய்யப்படவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எது தடை செய்யப்பட்டுள்ளதோ அதை விற்பனை செய்வதோ மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதோ கூட. மதுபானம், பன்றி இறைச்சி வியாபாரம் செய்யலாமா? அது என்ன ஆண்களுக்கு மட்டுமா ஹராமு? பெண்களுக்கு சேர்த்தான ஹராமா இருக்குது. அதனால பன்றி வியாபாரம் செய்வது கூடாது, மது வியாபாரம் செய்வது கூடாது. வட்டி என்பதும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தடை. வட்டி கொடுக்கல் வாங்குவது கூடாது. இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு இஸ்லாமிய ஆணுக்கு ஒரு ஆள் பட்டாடை அன்பளிப்பு செய்கிறார் என்றால், தங்க ஆபரணத்தை அன்பளிப்பு செய்கிறார் என்றால் தாராளமாக அதை வாங்கி கொள்ளலாம். வாங்கி ஆண்கள் அணிஞ்சிடக்கூடாது. மனைவிமார்களுக்கு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், கூட பிறந்த சகோதரிகளுக்கு அதை கொடுக்கலாம். எனக்கு அன்பளிப்பா வந்த மோதிரம் நீ போட்டுக்க, மனைவிக்கு கொடுக்கலாம், தங்கச்சிக்கு கொடுக்கலாம், அக்காவுக்கு கொடுக்கலாம், தனக்கு பிறந்த மகள்களுக்கு கொடுக்கலாம். அன்பளிப்புகள் செய்யலாம், அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுந்துஸ் அப்படிங்கிற மெல்லிய பட்டாடை ஒன்று அன்பளிப்பு செய்யப்படுகிறது. சுந்துஸ் அப்படின்னா மெல்லிய பட்டாடை. அரபு நாடுகள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டாடை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2615வது செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது. சுந்துஸ் அப்படிங்கிற பட்டாடை பெருமானாருக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார்கள். ஆனா தடை செய்யப்பட்டது ஆண்கள் அணியக்கூடாதான், ஆனா பெண்களுக்கு கொடுக்கலாம். அதனால அன்பளிப்பு செய்வது கூடும். உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை தொட்டு பார்க்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, எவ்வளவு மெல்லிசா இருக்குத அப்படின்னு. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லமனாதீலு சஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒரு கர்ச்சீப் ஒன்று கொடுப்பான், கைக்குட்டை, அதாவது பட்டால் ஆன கைக்குட்டை ஒன்றை கொடுப்பார். அஹ்ஸனு மின் ஹாதா, இந்த சுந்துஸ் பட்டை விட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற அந்த பட்டாடை, அந்த பட்டு கர்ச்சீப் இதைவிட மென்மையானதாக, அழகானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். சொர்க்கத்துல லிபாசுகும் ஃபீஹா ஹரீருன், சொர்க்கத்துல ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பட்டாடை தான், தங்க ஆபரணங்கள் தான், தங்க தட்டு, தங்க டம்ளர். இந்த உலகத்துல பெண்கள் ஆபரணமா அணியலாமே தவிர தங்க பாத்திரங்களை சாப்பிடுவது, அருந்துவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா யுஜர்ஜிரு, அந்த ஹதீஸ்ல சொல்வார்கள், தங்க பாத்திரத்தில் ஒருவன் நீர் அருந்தினாலோ, பானங்கள் அருந்தினாலோ, உணவு சாப்பிட்டாலோ அவன் நரக நெருப்பை சாப்பிடுகிறான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆபரணங்கள் அணிவது மட்டும்தான் பெண்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்க பாத்திரத்தில் சாப்பிடுவது ஆண் பெண் இருபாலாருக்கும் தடை செய்யப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்வோம். வரக்கூடிய பெருநாளைக்கு ஆண்கள் தயவு செய்து
பட்டாடை எடுப்பது கூடாது, தங்க ஆபரணங்கள் அணிவது கூடாது, கையிலே மருதாணி இடுவது கூடாது. இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சொன்னதின் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.